பாக்கியாவுடைய 3 குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு குடைச்சல் தான் குடுத்துட்டு இருப்பாங்க. உதவி செய்யாட்டியும் பரவால்ல, உபத்திரம் செய்யாதீங்கடான்னு சொல்ற மாரி தான். செடியன்ல ஆரம்பிச்சு அவ எழில்லருந்து இனியா வரைக்கும். இதுல எழிலாச்சும் முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க அம்மாவுக்கு. அவருக்கு இப்ப தலையில கிலையில அடிபட்டுருச்சாங்கிறது தெரியல. அவரும் இப்ப வந்து, "அம்மா நான் காசு தரேன், நீ வேலைக்கெல்லாம் போ வேணாம்னு" செடியன் சொன்னா தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா பேசி, "இல்லம்மா நீ உனக்கு நீ வந்து கம்ப்ளீட்டா ஏதாச்சும் செய்யணும்மா, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா" நீன்னு முன்னாடி உத்வேகப்படுத்திக்கிட்டு இருந்த பழைய எழில காணவே காணோம். ஆள மாத்துனாங்கன்னா, கேரக்டரையும் அப்படியே மாத்திர்றாங்க சீரியல்ல. அதெல்லாம் அடிக்கடி நடக்குது. ஸோ, இப்போ இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கதையில முக்கியமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, இனியா இந்த தன்னுடைய மாமனார் மோசங்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு, ரெஸ்டாரண்ட்லாம் பறிச்சுக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சு கோவப்பட்டு சண்டை போட்டு, "யோவ் மனுஷனா நீன்னு?" கேட்கறதும், ஒரு அவமானம் தாங்காம, "ச்சே நேத்து வந்த புள்ள இந்த புள்ளையெல்லாம் பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிட்டோமேன்னு" சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை அவர் திருப்பி கொடுத்தாவாச்சும் பெட்டரா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இப்போ அவங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறேன்னு முதல்லேருந்து ஆரம்பிச்சு, நமக்கும் பார்க்குற நமக்கும் கடுப்பாக்கி, ஈஸ்வரி ஓவரா பேசி, அந்த பேசுகிற காட்சிகள்லாம் பார்த்து, "நீ எது செஞ்சாலும் உருப்படாது, விளங்காது" அப்படின்னு சொல்லிட்டு அமங்கலமாக பல வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குமோன்னு தான் தோணுது. இதை நோக்கியே அந்த கதை பயணிக்கிறத பற்றியும், யாருமே வந்து இந்த கதை ஏன் இப்படி போகுதுங்கிறது புரியாத மாதிரி நடந்துக்கிறத பற்றியும் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.